ரவை அவுல் வச்சு ஒரு பொங்கல் செய்யலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குல்ல. இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பொங்கல் செய்யணும், டக்குன்னு இதை செஞ்சுட்டு சக்கரை பொங்கல் மாதிரி வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ள அவுல், ரவை, பால், நாட்டு சர்க்கரை, வெல்லம் கூட போட்டுக்கலாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள், நெய். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதை ரவையை கொட்டிடுங்க. இப்போ அவுளையும் சேர்த்துருங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ பாலை ஊற்றி ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் காயட்டும். காஞ்சிச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்டு நெய் கரையட்டும். நெய் கரைஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா தாராளமாக நெய் விட்டு முந்திரி வறுத்துருங்க. முந்திரி இது மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடாது, நல்லா வறுக்கணும். பாருங்கள், கலர் மாறும் பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து போட்டிங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால் அதை மாதிரி இருந்தால் முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், இது மாதிரி வறுக்கணும் முந்திரி. அதுதான் முந்திரி வறுத்தாச்சு. இப்போ போடும்போது எண்ணெய் கலர் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து இதை ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம். கிண்ணத்தில் வச்சாச்சு. இப்போ திராட்சை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துருங்க திராட்சையை. இது மாதிரி நல்லா வறுக்கணும் திராட்சை. இதையும் ஒரு முந்திரி கிண்ணத்துலேயே எடுத்து வச்சிடலாம். திராட்சை முந்திரி வறுத்தாச்சு. அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் பாருங்கள். ரவை நல்லா ஊறி இருக்கும், அவுள் லைட்டாக தான் ஊறி இருக்கும். அவுள் வந்து திக்கான அவுள் ஊற வச்சதுனால அது அப்போ தான் நல்லாயிருக்கும். இது திக்கான அவுள் ஊற வைங்க, அது ஒன்றும் பாதியமாக ஊறி இருக்கும். ரவை நல்லா ஊறிட்டுருக்கும். சாப்பிடும்போது அந்த அவுள் தெம்புடும் வாயில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயே கொஞ்சம் பாலை ஊற்றி கலக்கி ஊற்றிடுங்க. ஏற்கனவே நீங்கள் தண்ணியாக கரைச்சி கூட ஊற்றிருக்கலாம். நான் அப்படியே ஊற்றிட்டு அந்த பாலை ஊற்றி கரைச்சிட்டேன். நல்லா இது மாதிரி கரைங்க, கட்டி இல்லாமல் கரைச்சிருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு இது மாதிரி நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா இது மாதிரி கரைங்க.
தண்ணியாக கரைச்சாச்சு. இப்போ நல்லா ஸ்டவ் வேகமாக வச்சு கொதிக்க விடுங்க. தீஞ்சிரும் பார்த்துக்கோங்க. வேகமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சா கொதிக்காது. அதனால் கொஞ்சம் வேகமாக வச்சு இதை பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்போ தான் வேகும். தண்ணி சுண்டிடுச்சு, வெந்துருச்சு. நல்லா இதை கரைச்சிருங்க, கலக்குங்க. அந்த தண்ணியிலே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலக்கினே இருங்க, இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கலாம். இப்போ இதில் திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடுவோம். நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதுவே கட்டி கட்டி இருக்காது. ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கலக்கி விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். நீங்கள் முதல்ல கூட நாட்டு சக்கரையில் தண்ணி ஊற்றி கூட கலக்கி ஊற்றிருக்கலாம். நான் அப்படியே ஊற்றிட்டேன். அப்படியும் செய்யலாம். நாட்டு சக்கரையில் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னும் அவ்வளோதான். இதுவும் கரைஞ்சிரும். இதை பாருங்கள், கட்டிலாம் இல்லாமல் இருக்கும். நல்லா கலக்கிட்டிங்கன்னா கட்டி வராது. அந்த கட்டியில் இப்படி கலக்கினீங்கன்னா கலக்கிடலாம். பாருங்கள், கலக்கிற மரம் கலக்கிடும். கட்டியே இருக்காது. கரைஞ்சிச்சு எல்லாம். ஆனால் ஸ்லோவாக வச்சுட்டு கலக்குங்க. வேகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். இப்போ ஸ்லோவாக வச்சுருங்க. வெல்லம் போட்டவுடனே நாட்டு சக்கரை போட்டவுடனே ஸ்லோவாக வச்சுருங்க. ஸ்லோவாக வச்சுட்டு கலருங்க. அப்படியே அதில் அப்படியே எல்லாம் சேர்ந்து வெந்துடும். கொதிக்குது, அப்போ கலக்கி விடுங்க. ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா தீஞ்சிரும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியான முறையில் செஞ்சாச்சு. இந்த பொங்கல் நல்லாயிருக்கும். ரவையும் அவலும் சேர்த்த பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். நெய் இது தாராளமாக ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நான் 2 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம், கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், பொங்கல் அளவு கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். திக்காக, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இது மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டோம்னா பொங்கல் மாதிரியே இருக்கும். சக்கரை பொங்கல் மாதிரி தண்ணியாலாம் இருக்காது. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா 4 வாட்டி கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவுல், ரவை, நாட்டு சர்க்கரை போட்ட பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த பொருள் வீட்லேயே இருக்கும். அதை வச்சு நான் செஞ்சுட்டேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இந்த பொங்கலை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அரிசி வெல்லம் போட்டு செய்யும்போது அந்த பொங்கலோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். இது எல்லாருமே சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜிலாம் வச்சு சாப்பிடாதீங்க. சூடாக சாப்பிட்டா தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நான் பாயாசம் செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் பாயாசம் போட்டு காமிக்கிறேன். அது எப்படின்னு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாயாசமாக செஞ்சால் கூட பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அவுல் பாருங்கள், அந்த பெரிய நான் சொன்னல அந்த அவுல் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த அவுல் அப்படியே இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.